நாகை மீன்வள பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவுக்கு சென்ற ஆளுநர் ரவிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி காட்டி போராட்டம். தமிழ்நாட்டில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டம் அச்சமூட்டும் வகையில் அதிகரித்துள்ளதாக மருத்துவர் ராமதாஸ் சாடல். திருவண்ணாமலையில் கிரிவலம் முடிந்து சொந்த ஊர் செல்ல போதிய பேருந்து வசதி இல்லாததால் பக்தர்கள் சாலை மறியல். மின்கட்டண உயர்வுக்கு எதிராக புதுச்சேரியில் முழு அடைப்பு. பேருந்து சேவை நிறுத்தப்பட்டதால் கடலூரில் பயணிகள் தவிப்பு. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் இன்று முதல் கட்ட வாக்குப்பதிவு. துணை ராணுவ படையினர், காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு. சென்னை வியாசர்பாடியில் காவல்துறையால் காக்காத்தோப்பு பாலாஜி சுட்டுக் கொல்லப்பட்ட பகுதியில் காவல் உயர் அதிகாரிகள் ஆய்வு. நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை இணையதள சூதாட்டத்திற்கு தடை விதிக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஏரியில் குளித்தபோது நீரில் மூழ்கி 3 சிறுமிகள் உட்பட 4 குழந்தைகள் உயிரிழந்ததால் சோகம். தங்கம் விலையில் பவுனுக்கு 120 ரூபாய் குறைவு. சென்னையில் 1 பவுன் அணிகலன் தங்கம் 54,800 ரூபாய்க்கு விற்பனை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 12,000 கன அடியில் இருந்து 4,397 கன அடியாக சரிவு.